மக்கள் வணக்கம். மக்கள் சக்தி நேயர்களே, இந்த தாவேக்கையில் ஆதவர்ஜுனா முட்டாள் முதலமைச்சர் முட்டாள் முதலமைச்சர்னு திட்டும்போது அவ்வளோ கோபமாக வந்தது. என்னடா அது பப்ளிக்கில் இவ்வளோ அசிங்கமாக திட்டுறாங்கன்ட்டு, ஒரு மரியாதையே இல்லாமல், ஒரு நாகரிகம், அரசியல் நாகரிகமே இல்லாமல் திட்டுறாரேன்னு இப்போ தான் கொஞ்சம் இவங்களெல்லாம் அப்படி திட்டினா தான் சரி போல் இருக்குன்னு தோன்றுறது. அதாவது முன்னாள் துணை முதலமைச்சரை முட்டாள் அவர் சேர்க்கலை. ஏன்னா இதெல்லாம் அதுக்கு சரிபடப்பட்டு வர மாட்டான்ப்பான்னு சொல்கிற மாதிரி அந்த ஆளை கண்டுக்காமல் விட்டார். அப்போ யார்? அந்த ஆதவர்ஜுனா. இப்போ நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த உதயநிதி, அதாவது சேப்பாக்கத்தில் எம்எல்ஏவாக வந்துவிட்டு இப்போ அப்பா தயவில் சட்டசபைக்குள்ளே நுழையிற ஆள் இப்போ நுழைய சட்டசபையில் தான் மட்டும் அப்பா கை பிடிச்சிட்டு வராமல் தான் மட்டும் வந்து நல்ல குரல் ஏற்றி தாழ்த்தி படிக்கிறார். எழுதி கொடுத்ததை, ஓகேயா, எல்லாமே எழுதி கொடுத்ததை தான் படிக்குதுங்க. அதில் இவர் வந்து சொல்கிறார், மறுபடியும் அதே பிரச்சனையை கிளப்பி பார்க்குறாரு. அப்புறம் தான் பிரபலமானோன்னு, சனாதனத்தை பிரிக்கும் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும்னு. எப்பா அதை சொல்லிவிட்டு மறுநாள் வந்து நாம் எல்லோரும் திட்ட ஆரம்பித்தோடனே, பிரிக்கும் சனாதனம்னாக்கா நாம் வந்து கோயிலுக்கு போகக்கூடாதுங்கிறத தான் சொல்லலை, எல்லோரும் கோயிலுக்கு போகலாம், மேல் சாதி கீழ் சாதின்னு இருக்கிறத தான் சொல்கிறேன் அப்படின்னார். நான் சொன்னேன், சனாதனம்னாலே ஒற்றுமை தான்ப்பா, நண்பேண்டாங்கிற மாதிரி சனாதனம்டா. சனாதனம்னாலே ஒற்றுமை, நண்பன்னா எங்கே பிரிவுன்னு நீ சொன்ன, அதே மாதிரி சனாதனம்னாலே ஒற்றுமை. இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சு படித்து ஆராய்ஞ்சிட்டு வாங்கப்பா. அறிவு கட்டத்தனமாக பேசிட்டு மேல் சாதி கீழ் சாதின்னு இன்னுமா பார்த்துட்ருக்காங்க? யாராவது எங்கேயாவது மேல் சாதி கீழ் சாதின்னு பார்த்துட்ருக்காங்களா? நீங்களாக கலப்பி விட்றீங்க. உங்கள் கட்சியில் தான் மேல் மக்கள் கீழ் மக்கள்னு பார்த்துக்கிட்டு ஒன்றுமே தகுதி இல்லாத ஒன்றை வந்து துணை முதலமைச்சராக ஆக்கினாங்க. அங்கே எங்கே போச்சு சனாதனம்? பிரிக்கும் சனாதனம்னு நீ சொல்கிற அறிவு கட்டத்தனம் அங்கே எங்கே போச்சு? என்னவோ பிரிக்கும் சனாதனம். நீ கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் எல்லாம் போகாமல் இருந்துருவோமா? நான் இன்னும் கோயிலுக்கு போகக்கூடாதுங்கிற சனாதனத்தை சொல்லலைன்னு. சனாதனம்னா என்னன்னு பார்த்துட்டு வாங்க. சனாதனம்னா ஒற்றுமை தான், சனாதனம்னா உதவி புரிவது தான், சனாதனம்னா பிரிக்கிறதெல்லாம் கிடையாது. இதை தெரிஞ்சுட்டு வாப்பா உதயநிதி, பாப்பா.